ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜிக்கி பேசுகிறேன். அதுபோல் அதனால்தான் இன்றும் பழைய மக்களுக்கு அவரை மறப்பதற்கு மனம் வரவில்லை. மீண்டும் சொல்லுகிறேன், இது 7வது வீடியோ பேசுகிறேன். கண்டிப்பாக இது அரசியல் இல்லை, ஒரு மனிதனை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன், அவ்வளோதான். அது எம்ஜிஆர் என்றால் உலக மக்கள் அனைவருக்கும் தெரியும், அதனால் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். இல்லையா, அவரும் ஒரு நாட்டை ஆண்டவர், அவரும் எப்படி வந்திருக்கிறார் என்பதை சொல்வதற்காகத்தானே இதை பேசிக் கொண்டிருக்கிறேன். மற்றபடி இன்னும் சொன்னார்கள். அப்போ இது அரசியல்தான், இருந்தாலும் அவருடைய குணத்துக்காக இதை சொல்லுகிறேன். நன்றி என்ற ஒரு விஷயத்துக்காக. அவர் படங்களில் இப்பொழுதெல்லாம் தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு தேட்டரில் ஏதோ செட்டியார் என்று சொல்லுகிறார்கள், அந்த தேட்டரில் அவர் படம் மிஸ் பண்ணாமல் போட்டுக்கிட்டு இருப்பாராம். அரசியலில் நின்றுருக்காங்க போல். யார் அந்த பட ஓனரும் கலைஞரும் ஆப்போசிட்டில் நின்றுருக்காங்க போல். அப்போ எம்ஜிஆரும் கலைஞரும் நல்ல நட்புடன் இருந்திருக்கிறார்கள். அப்பொழுது அந்த தேட்டரை நிற்கவும் இவர் யாருக்காக சப்போர்ட் பண்ணுறது, கலைஞரை சொல்லியிருக்காரு எனக்காக சப்போர்ட் பண்ண, அவர் நண்பர் இல்லையா, பண்ணாமல் இருக்க முடியாது இல்லையா, அதனால் பண்ணியிருக்கிறார். அதே போல் இப்போ இவர் யோசிச்சிருக்கிறார், என்னடா நம்ம படத்தை எல்லா படமும் அந்த தேட்டரில் தான் ரிலீஸ் ஆகும், அவர் நிற்கிறாரே, எப்படி இதை நம்ம மறுப்பது என்று யோசித்து கொண்டிருக்கிறார். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.